போது பலத்த காற்று உலகம் போல மரத்தில் இருந்து சடுதியோக அக்னிமயமான நாவுகள் போல ஆவியாலே நிரப்பப்படவே ஷக்கினா மகிமை வந்தது உமேகத்தலாலயம் நிறைந்தது ஓ ஷக்கினா மகிமை வந்தது ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது அங்குதானே ஆலயம் சொல்வ தினமும் ஸ்தோத்திரம் ஏகமாக கூடுவோம் கொண்ட நாங்கள் பாடுவோம் கரங்கள் உயர்த்தி கத்தரை நோக்கி ஆடி பாடி பார்த்தும் போது ஷக்கினா மகிமை வந்தது ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது ஓ ஷக்கினா மகிமை வந்தது ஓ நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் அவரின் வாக்கம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் இழுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் வசத்தை பண்ணப்பட்டார் மனுஷர தள்ளப்பட்டார் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தார் வசத்தை பண்ணப்பட்டார் மனுஷர தள்ளப்பட்டார் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் சிலுவையை நான் பாரில் ஏற்றுக் கொண்டார் பாவம் போக்கிடவே பரிகார பலியானார் பார சிலுவையை நான் பாரில் ஏற்றுக் கொண்டார் பாவம் போக்கிடவே பரிகார பலியானார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் ஏற்றுக்கொண்டார் நோய்கள் சுமந்து கொண்டார் கல்வாரி காயங்களால் காயங்கள் மாற்றிவிட்டார் பிணிகள் ஏற்றுக்கொண்டார் நோய்கள் சுமந்து கொண்டார் கல்வாரி காயங்களால் காயங்கள் மாற்றிவிட்டார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும் இவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாதிருந்தார் அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார்
நெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவியுனக்காய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? பாவபாரா பரிசுத்தனாய், பாசம் பொங்க அழைக்கிறேன் பார், பாவபாரா பரிசுத்தனாய். பாசம் பொங்க அழைக்கிறேன் பார். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று பாதம் தன்னில் இளைப்பாறவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்று பாதம் தன்னில் இளைப்பாறவா. என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? வானபூமி படைத்திருந்து பாடினேன் உன்னை இழைந்ததினால், வானபூமி படைத்திருந்து பாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தே மானிடனாய். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தே மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா? நெசியாமல் இருப்பாயா? நெசியாமல் இருப்பாயா?
எத்தனை எத்தனை பாவங்கள் நான் செய்தது, எண்ணில்லா தீமைகள் நித்தம் செய்தது. எத்தனை எத்தனை பாவங்கள் நான் செய்தது, எண்ணிலா தீமைகள் நித்தம் செய்தது. அத்தனையும் தோழலை
ஏசப்பா எனக்கும் பேச இந்த இடத்துல கிருபை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய மேய்ப்பர்கள் இந்த இடத்தில் பேச கொடுத்ததுக்காக அவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, வாசிப்போம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பங்கிட்டார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அவ்வளவு அன்பான தேவன். ஒரு நாள் இந்த பூமி பந்திலே அவர் வாழ்ந்து வந்த பொழுது அவருக்கு மக்கள் கொடுத்த நல்ல பரிசு சிலுவை. ஆனால் அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தவராய் தெரிந்தவர். ஒரு நாள் அவர் கொல்கொலாவிலே கொண்டு செல்லப்படும் பொழுது அவர்கள் அநேக முறை அவரை ஏளனமாய் பேசுகிறார்கள், அடிக்கிறார்கள். அதில் ஒருவன் தன்னுடைய பிரதான ஆசாரியனுக்கு பதில் இப்படியா சொல்லுவதென்று சொல்லி அவருடைய கன்னத்திலே அறைகிறான். அறைந்த பொழுதும் ஆண்டவர் அவனிடத்தில், பிதாவே இவரை மன்னியும் என்று சொல்லவில்லை. சிலுவையிலே ஆணி அடிக்கிறார்கள், அப்பொழுதும் அவர் மன்னியும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவர் மரத்திலே இருக்கிறார். அவருடைய வஸ்திரங்களை கிழித்து சீட்டு போடுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும். யார் இவர்கள்? யார் இவர்கள்? நீங்கள் வேதத்தை திருப்ப வேண்டாம், நீங்கள் எழுதி கொண்டு போனால் ஆதியாகமத்திலே நம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவராகிய தேவன் இந்த மனிதனாகிய ஒரு மனிதனுக்கு ஏராளமான காரியம் செய்தாராம். அவனுக்கு சந்திர சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்து அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு நாள் அவனை கொண்டு வந்து ஏதேனிலே விட்டு சொல்லுகிறார், ஆதாமே நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி அவைகளை ஆண்டுகொள் என்று சொன்னாராம். ஆனால் ஆதாம் எல்லாவற்றையும் செய்தான். தேவன் சொன்னார், மகனே இதை செய், இதை செய்யாதே என்று. ஆனால் பாருங்கள், நம் நல்ல ஆண்டவர் ஒரு நாள் ஆதாம் செய்த ஒரு காரியம், அவன் 2 காரியத்தை ஆண்டவரிடத்தில் செய்யவில்லை. அதைத்தான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதாம் ஒரு நாள் பாவம் செய்து விட்டான். அவர் எல்லாவற்றையும் படைத்து நீ எல்லாம் உனக்காக படைத்தேன் மகனே, நீ விளங்கிக்கொள், இது உனக்காகத்தான், நீ இப்படியெல்லாம் வாழ வேண்டும், நீ சுகித்திருக்க வேண்டும். அவனுக்கு ஏராளமான தோட்டம் துறவுகள் தண்ணீர் தடாகங்கள் எல்லாம் உண்டாக்கினாராம். ஏனென்றால் அதில் வெள்ளி பொன்னெல்லாம் இருக்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள், 1, 2, 3 ஆதியாகமம். ஆனால் அப்படி செய்த ஆண்டவர் ஒரு நாள், மகனே இதை செய்யாதே என்று சொன்ன தேவன், அவன் அதை செய்து விட்டான். என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தின்மையான அந்த கனியை நீ புசிக்காதே என்று சொன்னார். ஆனால் அவனோ புசித்து விட்டான். தேவனுக்கு தெரிந்து விட்டது இவன் புசித்து விட்டான் என்று. ஓடி வருகிறார். வந்த பொழுது அவருக்கு தெரியும், இவன் மண்ணிலே இருந்து எடுத்தவன், எனக்கு தெரியும், இவன் என்னுடைய பிள்ளை என்று தெரியும் தான். ஓடி வந்த பொழுது ஆதாமுக்கு நினைத்து கொண்டான், ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ஒளித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒளித்து கொண்டவன் தேவன் எதிர்பார்த்தது ஆதாமிடத்தில் 2 காரியம். ஒன்று, ஆதாமே எங்கிருக்கிறாய், என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய், நீ ஏன் ஒளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் நாமும் கூட, ஐயோ நான் பாவி, நான் ஒன்றுமில்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை,
என்னை யாரும் விசாரிக்க ஒருவரும் இல்லை, ஒழித்து கொண்டிருக்கலாம். நன்மான பிள்ளைகளே, உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்துவிடன்னு தானே அவர் சொன்னார். இந்த நாள் ஏன் அவர் வந்தார் தெரியுமா? நீ நல்லா இருக்க வேண்டும். இழந்து போன ஆதாமுனுடைய சகல சுபாவங்களையும் உனக்கு மறுபடியும் கொடுப்பதற்காக வந்தாரே தவிர நீ அழுது கொண்டு கண்ணீரோடு கவலையோடு இருப்பதற்காக அவர் வரவில்லை. ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அவர் அன்பு இருக்கிறவன் மட்டும் இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படி வந்தவர் ஆதாமிடத்தில் கேட்கிறார், மகனே என்னாச்சு? அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, நீர் தந்த இவள் இந்த கனியை தந்தால் நான் புசித்தேன், உமக்கு என்ன என்று. ஆண்டவர் அந்த கேள்விக்கு பதில் வரவில்லை. அவருக்கு தெரியும் இப்படி வரும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதையே கேட்கவில்லை. உடனே விட்டு பார்க்கிறார், இது பதில் எனக்கு அல்ல. உடனே ஏவாளை கேட்கிறார், ஏவாளே, ஏன் இதை செய்தாய்? அவள் சொன்ன பதில், இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, ஆண்டவரே நான் புசித்தேன், உமக்கு என்ன என்று. தேவன் அதற்கு கேட்கவில்லை. அவர் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, பிதாவே, நான் தெரியாமல் சாபித்து விட்டேன், என்னை மன்னித்து விடும் என்று சொன்னதான் அவர் எதிர்பார்த்தார். அங்கே அது கிடைக்கவே இல்லை. உடனே சாபம் சொல்லுகிறார், பிசாசை பார்த்து சொல்லுகிறார், இனிமேல் நீ இப்படித்தான் ஊர்ந்து கொண்டு உன்னை எல்லாரும் பகைக்கிற அளவுக்கு நீ சாபத்துக்கு ஒரு ஆளாய் மாற்றி பிசாசோடு கதைக்கவே இல்லை. அவர் சொன்னது உனக்கு சாபந்தான். ஏன் இதை சொல்லுகிறேன்? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, 15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ என்ன செய்வாய்? அவருடைய குதிக்காலை கொஞ்சுவாய். என் ஆண்டவர் பெரியவர் ஐயா. எங்கேயா அந்த வித்து வந்து உனக்கு தெரியுமா? தூதன் வந்து மரியாளுக்கு சொன்னது ஒரு வித்து, அது இயேசுவாய் வந்து நிற்கிறது உனக்கு ஒரு சொத்தாய். விளங்குதா? தேவன் யார்? அவர் ராஜாதி ராஜா. ராஜாவை பற்றி பேசுங்க ஐயா. கோழையை பற்றி பேசுவது என்ன பிரயோசனம்? அவர் உனக்காய் சிலுவையில் எதற்காக வந்தார்? நீ அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிற அதற்காக அல்ல, நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக. உன் துன்ப துயரங்களை அவர் பார்த்து கேட்கவில்லை, மகனே நான் உனக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் மன்னிப்புக்கள். அவன் கேட்கவில்லை. இன்னொரு காரியம், ஆதாம் தன் மனைவிக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை. இதுக்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பவம் இஷ்டவேல் இருக்குங்க. என் ஆண்டவர், அதை நான் முதல் நாள் சொன்னேன், என் ஆண்டவர் சிலுவையிலே வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் பிசாசு பார்த்தான், கீழே இருந்தே மன்னிப்பு சொட்டி, தேவனே மன்னியும் என்று சொன்னால் அவனுக்கு வெற்றியாகிவிடும். ஆண்டவர் வாய் திறக்கவே இல்லை. அவர் சிலுவையிலே போய்த்து அப்பத்தான் இருந்து சொல்ற, ஆண்டவரே இந்த சனங்களை இப்ப மன்னிங்க. ஏன் தெரியுமா? இவன் அன்னைக்கு சாப்பிட்ட பழம் மரத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு நான் அந்த மரத்தில் இருக்கிற உன் வார்த்தைக்கு அப்பா நான் கீழ்ப்படிஞ்ச அந்த பழத்தினால் அவருடைய உள்ளத்தின் ரத்தம் எல்லாம் ஊறி சாபமாய் வந்தது. இன்று என்னுடைய ரத்தம் புளிஞ்சுவனுக்காய் கொடுக்கப்படுகிறதுனாலே இப்பொழுது மன்னியும் ஆண்டவரே, மறுபடியும் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் இவன் எடுத்து வாழ வேண்டும், அது மறுபடி கொடும் என்று சொன்னவர் அப்பொழுதுதான் சொல்லுகிறார், பிதாவே இப்பொழுது மன்னியும், இப்பொழுது மன்னியும். அதோடு பிசாசனுடைய ஆட்டம் முடிவடைந்தது. அல்லேலூயா. கரங்களை தட்டி என் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அதோடு அவருடைய ஆட்டம் முடிந்து விட்டது. என் ஆண்டவருடைய ஆளுகை வந்து விட்டது. அதனால இன்றைக்கு நீ ஜீவனோடு இருக்கிறாய். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? என் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். எப்படி சொல்லுகிறாய் தெரியுமா? அவர் உண்டாக்கிய நீங்கள் இங்கே இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் இங்கே ஏழையா இருக்க மாட்டார். அவர் நல்லவர். அந்த அன்பான ஆண்டவர் சொன்னது,
மன்னியுங்கள். நமக்கும் அநேக இடத்தில் கோபங்கள் கசப்புகள் இருக்கலாம். நாங்கள் யாரும் பரிபூர்ணமார்கள் அல்ல பிள்ளைகளே. அவர் அன்பு உனக்குள்ளே வந்துவிட்டால் அந்த பகை வேர், அந்த சாப எண்ணங்கள் உன்னை விட்டு போய்விடும். ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுட்டேன். உன் வாழ்க்கையில் மன்னிப்பு கொண்டு வந்துட்டான். மன்னிப்பு என்ற பூவை நீ வாழ்க்கையில் கொண்டு வா. உனக்குள்ளே அன்பு என்ற பூ தானாக வளர்ந்து விடும். மன்னிப்பு என்ற பூவை வாழ்க்கையில் கொண்டு வந்த பிள்ளையே, அவரை யாரும் என்ன செய்யட்டும். என்ன தாவீதின் பிள்ளைகள் தாவீதை விளங்கி கொள்ளவில்லை, ஆனால் தகப்பனும் விளங்கி கொள்ளவில்லை. தேவன் விளங்கி கொண்டவர். நீங்களும் அப்படி இருக்கலாம், ஆனால் உங்கள் தகப்பன் நல்ல தகப்பன். ஏன்னா எங்களை எல்லாரும் விட்டுட்டு போன பொழுதெல்லாம் ஒரு தகப்பன் முன் வந்தார். ஐயா, அதை விளங்கி கொள்ளுங்க. அதுக்காகத்தான் இந்த 10 நிமிஷத்துக்கு உங்களோட பேசிட்டேன். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு தைரியமாக நிற்கிறோம். எந்த புயல் வந்தாலும் அசையல. ஏன் தெரியுமா? சிங்கம் கவிக்குள்ள போயிட்டு எந்த இடத்திலும் சொல்லி வேண்டாம், எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கடாப்பா. அதுதான் ஐயா, நீ வளர்ந்து வரும் பொழுது உன் தகப்பன் பார்த்து சொல்ல வேண்டும், என் பிள்ளை இவன் நான் பெற்றெடுத்தவன் பார். அதுதான் ஐயா சந்தோஷம். வேற என்னையா சந்தோஷம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறபடினால ஹல்லேலூயா, நாங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்காய் அவர் என்ன செய்தாராமா? மரித்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் வாசிப்போம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து கொள்வோம். லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, ஆமென், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த நாளில் இயேசு என்ன சொன்னாண்டா? இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாயாம்? பரதீசியில் இருப்பாய். பிரியமானவர்கள், பரதீசியில் இருக்கிறது என்று சொன்னால், பரதீசிக்கு நானும் நீங்கள் போகணும்னு சொன்னால் லேசான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. லேசான காரியம் இல்லை. அதுக்கு எத்தனையோ நீதிகள் நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ நீதிகள் இருக்க வேண்டும். அந்த நீதிகள் இருந்தால்தான் ஒருவன் பரதீசுக்கு என்ன செய்ய முடியுமாம்? நுழைய முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் சொல்லுகிறார், இன்று நீ என்னுடனே கூட. ஹல்லேலூயா. முதலாவது வார்த்தை, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனைப்பட்டு இருக்கிறார். இரத்தம் எல்லாம் வலிந்து கொண்டிருக்கிறது சிலுவையில். ஆனால் அங்கே அநேக ஜனங்கள் அங்கே கூடி இருக்கிறார்கள். சில ஜனங்கள் ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில ஜனங்கள் வேடிக்கை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். போற்றவர்கள் கூட என்னவாம்? அங்கே வேடிக்கை பார்த்து அவரை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, நீ உண்மையான குமாரன் சொன்னால், தேவனுடைய குமாரன் சொன்னால் என்னவாம்? இறங்கி வா, சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று சொல்லுகிறார். அங்கே கல்லனும் கூட அங்கே ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா ஜனங்களும் அங்கே ஆண்டவரை இசைச்சு கொண்டிருக்கிறார்கள், ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோவான் 1வது அதிகாரம் அங்கே 11வது வசனத்தை வாசிங்க சீக்கிரமாய். அவர் தமக்கு, நல்லா கவனிங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். என்னவாம்? சொந்தமானதிலே வந்தார். அங்கே வேதம் சொல்லுகிற சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்கள் என்ன செய்யவில்லையாம்? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை படைத்தது தன்னை துதிக்கும்படியாய், தன்னை கனப்படுத்தும்படியாய், தனக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அங்கே ஜனங்களை படைத்தாராம். ஆனால் அங்கே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவரை என்ன செய்கிறார்? ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏளனப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் சொல்வார்கள், கல்லடி பட்டாலும் சொல்லடி தாங்க முடியாதுன்னு சொல்லி. இங்க ஜனங்களை ஆண்டவர் படைத்தரான ஜனங்கள் சொல்லினால வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காய் முள்மூடி சூட்டப்பட்டார். காரணம் என்று சொன்னால், பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு மாத்திரம் அல்ல, ஜனங்களுடைய சாபக்கட்டுகள் உடைக்கும்படியாய். என்ன சாபக்கட்டுகள் உடைக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. யோவானுக்களின் சுவிசேஷம் 1வது வசனம் 9வது சொல்லுது, இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி எனக்காகவும் உங்களுக்காகவும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
எனக்கா உங்களுக்காண்டையும் ஒரு மனுஷனை பிராசிக்கிற மெய்யான ஒளி சிலுவையில் என்ன செய்கிறாராம்? தொங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற கல்லன் சொல்லுகிறான் என்ன சொன்ன, இதெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே வேதனைப்படுகிறார், இரத்தம் வழிகிறது, ஜனங்கள் எல்லாம் அங்கே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் வேளையில மற்ற கல்லன் நினைச்சு கொண்டிருக்கிறான், அங்கே மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிராசிக்கிற மெய்யான ஒளி தொங்குறாரே, இவர் உண்மையான கடவுளாய் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு சுவிசேஷம் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும், ஆகவே உண்மையான கடவுள் தான் என்று சொல்லி அந்த கள்ளன் நினைத்து கொண்டிருக்கிறான். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொல்லி 2வது நினைக்கிறான், அவர் உண்மையான விடுதலையின் தேவன் என்று சொல்லி. வானத்துக்குள்ள பூமிக்கு மேல மனுக்குலத்தை மீட்க வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, அன்றைய தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்றபடியே மகா மேன்மை உள்ளது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி. இந்த அடிக்கப்பட்ட தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டது தன்னை மீட்கும்படியான்னு சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆண்டவரே வாசிங்க, அதுக்கு மேல உள்ளது 42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறான். மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார். மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசுதான் என்று சொல்லி ஆண்டவரை பக்கமா திரும்பி சொல்கிறார். வாசிங்க இன்னொரு தடவை. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெரியுது, இவர் கொண்டு ராஜ்யம் உண்டு, அது இந்த பூலோகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல, பரலோகத்துக்குரிய ராஜ்யம். ஆக இந்த கடைசி வேளையில நான் மரம் திரும்பினால் மாத்திரம் அந்த பரலோகத்துக்கு போக முடியும் சொல்லி ஆண்டவர் பக்கமாய் திரும்பி, ஆண்டவரை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினை தரும் என்று சொல்லி ஆகாரின் கூக்குரலை கேட்டவர், அந்நாளில் இதே குமுறலை கேட்டு அற்புதம் செய்தவர் சும்மா இருக்க மாட்டார், விசை திரும்பி பார்த்திருப்பார். கல்வன் சொல்றான், என்ன திருப்பி வாசிங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று இந்த கடைசி வேளையில இன்னொரு சில நிமிடத்தில் மரிக்க போகிறான். இன்னொரு சில நிமிடங்கள் இருக்கிறது. இந்த கடைசி வேளையில அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை அவன் விலகாதபடிக்கு, விட்டு விடாதபடிக்கு சொல்கிறான், அடியேனை உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். திரும்பி பார்த்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர், மனதுருகிற தெய்வம், நல்ல தெய்வம், அடிமருவத்தில் வந்த தெய்வம் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்று என்னோட கூட பரதேசியில் இருப்பார். இந்த நல்ல நாளிலும் கூட நாங்கள் கூட ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் பரதேசியை நான் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆண்டோட சமூகத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அடுத்த வசனம். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயே இதோ உன் தாய் என்றார். அவருக்கு அருகில் நின்ற அந்த சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய அந்த சிலுவை அண்டையிலே நின்றவர்கள் 4 பேர் நிற்கிறார்கள். ஒன்று தாயாக மரியாள், அடுத்த நான் பாப்பமாயிரம் சொன்னால் தாயின் சகோதரியா மரியாளுடைய சகோதரி நிற்கிறாள். அடுத்தது மகதலேனா மரியா நிற்கிறாள்.
அடுத்ததாக தேவனுக்கு அன்பாக இருந்த அந்த சீசன் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பார்த்தால் இயேசுவோடு அவர்கள் கூட இருந்தவர்கள் சீசனை பார்ப்போம் என்று சொன்னால் அவன் வந்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து கடைசி வரையும் சிலுவை வரையும் அவன் வந்து நிற்கிறான். அதே மாதிரி மரியாள், தாயாக மரியாள், மதலேனா மரியாள், அவர்கள் எல்லோரும் தேவன் பட்ட பாடுகளை அவர்கள் கணித்து அவர் பின்னாலே அவர்கள் வந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இயேசு சிலுவை அண்டே அவர்கள் வந்து இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவர் வந்து பட்ட பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் சிலுவையில் வந்து நிற்கும் பொழுது கடைசி அந்த போர்ச்சேவன் என்ன செய்கிறானாம், அந்த ஈட்டியை எடுத்து தேவனுடைய என்ன வயிற்றிலே விழாவிலே அவர்கள் குத்துறாள். கடைசி துளியும் இரத்தமும் அந்த இடத்துல சூரிப்பாகிறது. ஆனால் மரியாள் அந்த இடத்துல வந்து நின்று சிந்தித்து கொண்டே இருக்கிறாள். ஏரோதுடைய கைக்கு தப்பி வைக்கும்படியாக நான் எகிப்து வரையும் கொண்டு ஓடி போனேனே, நசரேத் வரை நான் ஒழித்து வைத்திருந்தேனே, ஆனால் இந்த நாளில் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவள் கைகள் கட்டப்பட்டவளாக அவள் பரிதவித்து கொண்டு அந்த இடத்தை நிற்கிறாள். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். தான் மகனாக மூத்த மகனாக இருந்த நான் என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் தன்னை பற்றி ஒரு நாளும் அவர் நோக்காத தேவன் பிறர் நலத்தை அவர் நோக்கி பார்க்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம் பிள்ளையாக இருந்து தாய்க்கு தான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொல்லி அதை நோக்கி பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஸ்திரீயை இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவக்கு வேறு மாதிரி கண்ணோட்டம் போய் கொண்டு இருக்கிற, என் பிள்ளையை நான் காப்பாற்ற என்னாலே முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி. அதே நேரம் அவருக்கு ஒரு வசனம் ஒன்று வருகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 34-35 எடுத்து வாசிப்போமா இருந்தால், பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமென். மரியாளுக்கு சிமியோன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதே மாதிரி அவர் சிலுவையில் நிற்கிறார். தேவன் படும் அந்த வேதனையினாலே இவருடைய இருதயம் என்ன செய்யலாம், இவருடைய இருதயத்தில் ஒரு ஆத்மாவிலே ஒரு பட்டயம் உருவி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவை சிலுவை அண்டையிலே வந்து அந்த சிலுவையை அவை நோக்கி பார்த்ததினாலே அவைக்கு ஒரு விமர்சனம் கிடைத்தது. இந்த நாளில் நீங்கள் யாராவது வந்திருப்பீங்கள், எனக்கு அவமானம் தாங்க முடியலே, என் பாடுகள் என்னால் பாடுகளை சகிக்க முடியலே என்று சொல்லி நீங்கள் வந்திருந்தீங்கன்றால் சிலுவை நாதராண்டே வந்து அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை இந்த இருதயத்திலே ஆத்மாவிலே அந்த பட்டயம் பாய்ந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு விடுதலையை தருவார். அதே மாதிரி இவ வந்து தன்னுடைய ஆத்மாவிலே ஒரு ஈட்டி பாய்ந்தது போல் அவர் வேதனையோடு பார்த்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய மகன். ஹல்லேலூயா. அவைக்கு அவ என்ன வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுடைய இளம் பிராயத்திலேயே யோசேப்பு மரித்து போய்விட்டார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருப்பா. இந்த நாளிலும் அவள் இல்லை, அவள் அனாதையாக இருக்கிறாள், விதவியாக இருக்கிறாவே. நான் அவருக்கு கீழே சகோதரங்கள் இருந்தாலும் மூத்த மகன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று சொல்லி தனக்கு பின்பாக பராமரிப்புக்காக சீசனை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சீசனை ஆரண்டு நீங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தென்று சொன்னால் மத்தேயு 12:49-50 எடுத்து வாசிப்போம். தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அடுத்த வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு எவ்வளவு சீசர்மார் இருந்தார்கள். ஆனால் அந்த யோவான் மாத்திரம்தான் கடைசி வரையும் சிலுவை வரையும் வந்தான். மற்ற 11 சீசர்களும் என்ன, ஒருவன் மரித்து போனான், மற்ற 10 பேர் சிதறி போயினார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவன் தான் என்னுடைய தாயும் சகோதரியுமா இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. அதே போல இவன் எப்படியாம் தேவனண்டை வந்து கடைசி வரையும் இயேசுவை விடவில்லை. அவன் என்ன வேதத்தை சொல்ற தேவன் சொல்ல, அவன் அன்பா இருந்த தேவன், தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவனுக்கு அன்பா இருந்த சீசன். ஹல்லேலூயா. அன்பு தான் நமக்கு தேவனோடு நெருங்கி கிட்டி சேர்றது. ஹல்லேலூயா. நாம் கடைசி வரையும் தேவனில் அன்பு குருவமாக இருந்து சொன்னால், தேவனோடு கிட்டி சேருவமாக இருந்தால்
அவர் சகோதரன் என்ற அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதனால் அவன் தேவ சித்தத்தை செய்கிறவன் அந்த இடத்துல வந்து நின்றபடினால் அவன் மரியாளுக்கு அவன் மகனானான். ஹல்லேலூயா. அந்த நேரம் என்ன சொல்றான், அவன் தன்னிடமாக அவையை சேர்த்து கொண்டாண்டு வேதம் சொல்லுகிறது. அடுத்த நான் பார்ப்போம்னா மதகளை நாம் மரியாதை பார்ப்போம்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவள் தேவனிடத்திலிருந்து நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டவளாக இருக்கிறாள். அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள் தான் கடைசி வரையும் சிலுவையில் வந்து நின்றாள். அவள் கர்த்தர் எழுந்து உயிர்த்தெழுந்த முதல் காட்சி அளித்தது இந்த மதகளை நாம் மரியாளுக்குத்தான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனை நாம் எவ்வளவுக்கு அவளுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அப்பொழுது தேவன் எங்களுக்கு என்ன சொல்கிறாராம், எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அதான் நான் மரியாளுக்கும் அந்த யோவானுக்கும் கர்த்தர் செய்த காரியம் என்னென்று சொன்னால் தேவ சித்தத்தை நீங்கள் நானும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாளும் ஆண்டவரை கேட்ட வார்த்தையும்படி ஆண்டவரே உமது சித்தத்தை செய்யவும் எப்பா எங்கள் பாடுகள் துன்ப நேரத்திலும் நாங்கள் கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கள் விமோசனம் கிடைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஜீவனுள்ள தேவன் நல்லவர், மகா பரிசுத்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் நல்லவர். வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பதாக ஒரு விசை வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, வேதத்துள்ள ரகசியங்களையும் மறைவுகளையும் மகத்துவங்களையும் வெளிப்படுத்துகிற சுவாமி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே சுவாமி. சத்தியத்தை அறிந்து விடுதலையாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. இந்த நாளிலும் நான் பேசத்தக்கதாக எனக்கு தந்த வார்த்தை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதை வாசிக்க கேட்போம். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த சிலுவை சம்பவத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒருவருக்கு ஒருவர் இணைக்கப்பட்டவராக அன்பானவர்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வேளையிலே இவரின் நேசகுமாரன், இவரின் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிற வேளையிலே எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை காணுகிறான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் போக முடியாது என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லி இருக்க கல்வாரி சிலுவையிலே மத்தேயு 27:46 இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி சத்தமிடுகிறார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த இடத்தில் சத்தமிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள உறவு முறிந்து போக, தேவன் அவரை விட்டு விலகி போக, தேவன் அவரை கைவிட என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய பாவமே அதற்கு காரணமாக இருக்கிறதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய பொல்லாத பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை பிதா கைவிட்டார். அந்த கைவிட்ட வேளையிலே அவர் தாங்கக்கூடாதபடிக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கு கதறினார். சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரம சிந்தை பாவம் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே மனுஷனுடைய அக்கிரம சிந்தையை இயேசு கிறிஸ்து சுமந்தார். இன்னுமாக ஏசாயா 64:7 இப்படி சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் மனுஷன் கரைந்து போகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அக்கிரமங்களை தான் சுமந்து அவர் கல்வாரி சிலுவையிலே குலைக்கப்பட்டார்.
உருக்குலைக்கப்பட்டார். எங்களுடைய பாவங்களை எல்லாம், எங்களுடைய பாவத்துக்கு தக்கதாக நாங்கள் பட வேண்டிய சகல பாடுகளையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சுமந்தது நிமித்தம், அந்த பாவம் அவரை ஆட்கொண்டது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பிதா கைவிட்டார். ஏசாயா 53:5 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அடிக்கப்பட கொண்டு போகும் ஆட்டை போல, மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆட்டை போல அவர் பேசாதிருந்தார், பேசாமல் இருந்தார். சகல பாடுகளை அவர் சுமந்தவராக அவர் சிலுவைக்கு முன்னும் சிலுவையிலும் எவ்வளவாய் பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் எங்களுக்காகத்தான். எங்கள் பாவங்களை சுமந்தது நிமித்தம் அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரத்தை வர்ணிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, உளப்பட்ட நிலத்தை போல சரீரம் அவ்வளவாய் அந்த எங்களுடைய பாடுகளுக்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவ்வளவாய் அந்த சரீரம் பயங்கரமான வேதனைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறோம். எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், இவைகளை சகித்த இயேசு கிறிஸ்து மேல் பிதா என்ன செய்தார் தெரியுமா? ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்து, அதாவது சர்வ வல்லவர், வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவர், எங்களுடைய சகல அக்கிரமங்களை அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதன் நிமித்தம் அவர் ஒரு இமைப்பொழுது கைவிடப்பட்டார். அந்த ஒரு இமைப்பொழுது கைவிடப்பட்டதை தாங்க கூடாதவரார் ஏலி ஏலி லாபா சபத்தானி என்று சொல்லி சத்தமிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சத்தமிட்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவருக்குள் பாவம் இருந்தபடியினால் பிதா அவரை கைவிட்டார். இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தது நிமித்தம், அந்த பாவம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தது நிமித்தம் பிதா அவரை கைவிட்டார். கைவிடப்படும் போது உண்டாகும் மகா வேதனையான அந்த கொடிய வேதனை உணர்த்தும் வண்ணமாக ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். சுனாமியின் பொழுது சுனாமி அலைகள் வந்து தேசத்தை உருக்குலைத்து உடைமைகளை அழித்தது மட்டுமல்ல, உறவுகளை அது பிரித்து கொண்டிருந்தது. இந்த வேளையிலே இந்த சுனாமிக்குள்ளாக அகப்பட்ட ஒரு சிறுவன் தன்னுடைய தகப்பனை இறுக பற்றி பிடித்து கொண்டு, அப்பா, ஓ எல்லாரும் ஆண்டவரே சுவாமி இந்த இடத்தை விட்டு அகன்று போகிறார்கள், உடைமைகள் அழிந்து போகிறது, உறவுகள் பிரிந்து போகிறது அவன் கண்டு அவன் சொல்லுகிறான் தகப்பனிடம், தகப்பனே என்னை இறுக பற்றி பிடியும், என்னை இறுக பற்றி பிடியும், என்னை விட்டுவிடாதையும் என்று சொல்லி கதறுகிறான். ஆனால் வரி கொண்ட சுனாமி அலை வந்து அவன் மேல் மோதி அவனை தகப்பனுடைய கையிலிருந்து பிரித்து கொண்டு போகிறது. பிரித்து கொண்டு போகிற வேளையிலே அந்த சிறுவன் தகப்பனை பார்த்து, அப்பா என்னை விட்டு விட்டீர்களே, அப்பா என்னை விட்டு விட்டீர்களே என்று சொல்லி கதறுகிறான். எத்தனை பரிதாபம்! இப்படித்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னுடைய தேவன் கைவிட்டவுடன் அவர் இப்படித்தான் வேதனைப்பட்டிருப்பார். என்னை விட்டு விட்டீரே ஆண்டவரே, என்னை விட்டு விட்டீரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் கதறினார். ஹல்லேலூயா! இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இப்படியான பாவங்கள் எங்களுக்குள்ளாக சுமர்கிற வேளையிலே நாங்கள் அப்பா என்று கூப்பிடுகிற உரிமையை நாங்கள் இழந்து போகிறோம். இதுவரைக்கும் பிதாவே என்று கூப்பிட்ட இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பாவங்களை எல்லாம் சுமந்த வேளையிலே பிதாவென்று அவர் கூப்பிடவில்லை. என் தேவனே, என் தேவனே என்று சொல்லித்தான் கூப்பிட்டார். எங்களுக்குள்ளாக பாவம் இருக்குமானால் நாங்கள் பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியாது. அந்த உரிமையை நாங்கள் இழந்து விடுவோம். நாங்கள் பிதாவை என்று கூப்பிடுகிற உரிமையை பாவம் எங்களுக்குள்ளாக வந்து உடைத்தெறிந்து விடுகிறது. இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறிக்கொண்டு இருக்கிறார். பாவத்தை அவர் சுமந்தார்.
எங்களுக்காக சுமந்தார். அநேக வேளையிலே நாங்கள் நினைப்போம், பாவங்களை ஆண்டவர் சுமந்ததை நாங்கள் நினைக்கிறதில்லை, எங்களுக்காக அவர் சுமந்த பாவங்களை நினைக்கிறதில்லை. நாங்கள் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் வரும், அந்த நாட்களிலே அந்த சுனாமி போல பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கும். ஆகவே அலை போல வருகிற அந்த பாவங்களை எதிர்த்து நின்று நாங்கள் ஜெயத்தை எடுக்க வேண்டும். அதை நாங்கள் அலட்சியப்படுத்துவோமானால் இந்த பாவங்கள் கற்பந்தரித்து ஒரு நாள் சுனாமியை போல வந்து எங்கள் பரமபிதாவாகிய தேவனையும் எங்களையும் பிரித்துவிடும். ஆகவே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணினவராக, அதை விட்டு தேவனோடு இணைந்திருக்கிறவராக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவோம், சில சமயங்களே சொல்லுவோம், அநேகர் சொல்லியும் இருக்கிறோம், சொல்லுவோம், ஒருவேளை வருகையில் நாங்கள் கைவிடப்பட்டால் இரத்த சாட்சியாக நாங்கள் மரிப்போம் என்று. இது உண்மையான வார்த்தை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்துவே, பிதா ஒரு வினாடி கைவிட்ட வேளையிலே கதறுகிறார். நாங்கள் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் எப்படி இருப்போம்? நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட பெரியவர்களா? ஆகவே இப்படியான சோதனைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி இப்பொழுது எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுவோம். விட்டு விடுகிற வேளையிலே பிதாவானவர் ஒரு நாள் எங்களை அழைத்து செல்லத்தக்கதாக மத்திய ஆகாயத்திலே இயேசு கிறிஸ்து வருவார். அந்த நாட்களிலே பாவத்தை அறிக்கை பண்ணின பரிசுத்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற வேளையிலே அந்த வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு செய்த இந்த மகா பெரிய தியாகத்தை நினைவு கூர்ந்து இந்த நாட்களிலும் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். ஏசாயா 54 அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அற்ப காலத்தில் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை ஒரு இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று உன் கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 18 மணத்தியாலங்கள் யாராலையும் கவனிக்கப்படாமல் இருந்தார். அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கல, அவரை யாரும் விசாரிக்கல, அவர் யாரும் தண்ணி தேவையாண்டு ஒன்றும் கேட்கல. இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 18 மணத்தியாலங்கள் அளவில் யாராலையும் கவனிக்கப்படாதிருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேதம் சொல்லுது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் தொங்குற பொழுதும் வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அதே யோவான்ல 24வது வசனத்தில் கடைசியில் சொல்லுது, நாம் வாசிக்கிறோம் பாருங்க. என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்கிற வேதவாக்கிய நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர் இப்படி செய்தார்கள். 36வது வசனம் சொல்லுது, அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி சொன்ன வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுது, அவருடைய தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று. அவருடைய தாகத்துக்கு காடி, அசிக், காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று. இயேசு இதில் நாங்கள் பாப்பமா இருந்தால் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதுக்கு காரணம் எங்களுக்கு இதில் தெரியுது, அவர் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். தன்னை குறித்து சொல்லப்பட்ட தான் செய்ய போகிற காரியத்தை தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினதை நாங்கள் இதில் பார்க்குறோம்.
இயேசு கிறிஸ்து தப்பிச்சு கொள்றதுக்கு தண்ணி கேட்கல. தன்னை ஜீவனை காத்து கொள்றதுக்காக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லல. அவர் தப்பித்து கொள்றதுக்காக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லல. தேவனுடைய வார்த்தைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். நான் ஒரு காரியத்தை நான் இதில் சொல்கிறேன். சிம்சோனை குறித்த ஒரு காரியத்தை நான் இதில் வாசிக்கிறேன். நீங்கள் எடுக்காதீங்க. சிம்சோன் இஸ்ரவேலரை ரட்சிக்கிறதுக்காக தேவனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இந்த சிம்சோன் பெலிஸ்தியரை ஒரு கழுதேந்த தாடை எலும்பினால 1000 பேரை பெலிஸ்தியரை கொண்டானான். இந்த 1000 பேரை கொண்ட சிம்சோன் வேதம் சொல்லுது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவாரீர் உமது அடியேன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த தேசனம் இல்லாதவர் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். உயிர் பிழைக்கிறதுக்கு அல்ல, தப்பிச்சு கொள்றதுக்கு அல்ல, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஆமென். நாங்களும் எந்த சூழ்நிலையிலையும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தேவனுடைய ஆசையை நிறைவேற்ற பிரயாசப்படுவோம். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியம், இதில் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு இன்னொரு காரியம், இன்னொரு அர்த்தம், ஆவல், ஆசை. இயேசு இதில் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு காரணம் ஆசை, ஆவல். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் பலவீனத்தில் தண்ணி கேட்கல, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லல, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலசையில் சொல்லுது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். 1 பேதுருவில் சொல்லுது, எங்களுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இன்னொரு வசனம் சொல்லுது, மார்க்கில், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலவீனம் அடையல. ஆமென். அவருடைய தாகம் எங்களை குறித்த தாகம். ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர்ல சொல்லுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால நாங்க தேவனோட சமீபமானோம் என்று சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, பகைய சிலுவையில கொன்றார் என்று சொல்லுது. இயேசு கிறிஸ்து பலவீனம் அடையல. இன்னொரு வசனம் சொல்லுது, நடுசுவரை தகர்த்தார் என்று சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில பலவீனப்படையல. தன்னை தப்பிச்சு கொள்றதுக்கு தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரை காக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து முயற்சி பண்ணல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஒன்று தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார். இன்னொன்று அவர் ஆசையா இருந்தார், ஆவலா இருந்தார். என்னத்துக்கு என்றால் எங்களுக்கு வரப்போற கிருபையை குறித்து அவர் தாகமா இருந்தார். பாவிகளாகிய நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள போற கிருபையை குறித்து இயேசு கிறிஸ்து தாகமுள்ளவராக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு வரப்போற ரட்சிப்பு, எங்களுக்கு வரப்போற விடுதலை, எங்களுக்கு வரப்போற சமாதானம், எங்களுக்கு உண்டாக போற பாவ மன்னிப்பு, எங்களுக்கு உண்டாக போற சாப விடுதலை, எங்களுக்கு உண்டாக போற ரட்சிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து தாகம் உள்ளவராயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் உயிரை காக்கிறதுக்கு தாகமா இருக்கிறன்னு சொல்லல, அவர் தன்னை தப்பிச்சு கொள்ள வகை தேடையில. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தார். இதால உண்டாக போற ரட்சிப்பை குறித்து, நாங்கள் பெற்றுக்கொள்ள போற ரட்சிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து தாகமா இருந்தார். யோவான் அதிகாரத்தில் சொல்லுது, பார்க்காதீங்க. மோசையினால நியாயப்பிரமாணம் உண்டானது, இயேசு கிறிஸ்துவினால கிருபை உண்டானது. இயேசு கிறிஸ்து அந்த நாங்கள் பெற்றுக்கொள்ள போற கிருபையை குறித்து தாகமுள்ளவராக இருந்தார்.
ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் எடுத்து நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே நியாயம் தீர்க்கப்பட்டோம். தாகம் தீர்க்கப்பட்டோம். நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஜூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டோம். எந்த தாகம்? தேவனுடைய தாகம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தாகமாயிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பெறப்போற ரட்சிப்பை குறித்து தேவன் தாகம் உள்ளவராயிருந்தார். பிதாவே, நான் இவ்வளத்தையும் செய்து முடித்தேனே, இப்போ அவருக்கு இருந்த தாகம் நாங்கள் பெறப்போற விடுதலையை குறிச்சதா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். தேவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க. தேவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார். தேவன் தாகமாக இருக்கிறார். நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை தீர்ப்போமா? ஹல்லேலூயா. பிதாவுடைய தாகத்தை நாங்கள் தீர்ப்போமா? நாங்கள் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவங்களா இருந்தால் வேதம் சொல்லுது, எங்கள் பாதங்கள் எவ்வளவு அழகுள்ளவை என்று. சுவிசேஷத்தை சொல்றவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகுள்ளவை என்று. நாங்கள் தேவனுடைய தாகத்தை தீர்ப்போம். எங்கள் இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை தீர்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததென்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எனது நண்பன், நான் நினைக்கிறேன் எபினேசர், என்னுடைய நெருங்கிய நண்பன், அவர் ஒரு சில வெளிப்பாடுகளை டச் பண்ணி போயிட்டார். ஆகவே அவருக்கும் எனக்கும் சில நண்பரானபடியால் சில வெளிப்பாடுகள் ஏற்பட்டது. ஆனாலும் தேவன் சில காரியங்களை உங்களோடு பேசுவார். கத்தோலிக்க வேதம் சொல்லுகிறது, முடிந்தது என்ற சொல்லுக்கு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தலையை சாய்த்து அவர் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். முதலாவதாக 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே சீக்கிரமாய் நான் பார்க்க விரும்புகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசித்துக் கொள்வோம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவை பிடிக்க சீஷர்கள் இயேசுவை பிடிக்கும்படியாக வந்திருந்தார்கள். அப்பொழுது இயேசுவை பிடிக்க வந்த பொழுது ஒருவன் ஒரு பட்டயத்தை எடுத்து காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு சொன்னார், பட்டயத்தை நீ உரையிலே போடு. நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான பெரும் படைகளை நான் அனுப்பி இவைகளை நான் செய்ய முடியும். 12 லேகியோன் என்று சொன்னால் அது பெரும் படை. லேகியோன் என்றால் 6000 படை வீரர்கள் ஒரு லேகியோனில் இருப்பார்கள். அப்போ தேவன் சொன்னார், அப்படி நான் செய்வேனாயிருந்தால் வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலும் கெத்செமனே தோட்டத்திலே இயேசு
வியாகுலமும் துக்கமடைந்து தன்னுடைய நண்பர்களை இடத்திலே போய் துக்கமும் வியாகுலமும் அடையும்படியாக அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டாராம். ஆனால் சீஷர்களோ நித்திரை பண்ணினார்கள். எந்த துக்க நேரத்திலும் துயர நேரத்திலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை நிறைவேற்றினவராய் இருக்கிறார். மத்தேயு 26:56 சொல்லுகிறது, தீர்க்கதரிசியில் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். வேத வாக்கியம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. அருமையான சகோதரனுடைய ஜனமே, இது கிரேட்டான வசனம். தேவன் பிதாவிடத்திலே தன் ஆவியை ஒப்புக்கொடுப்பதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் நிறைவேறிற்று. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10:7 சொல்லுகிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னார். யோவான் 17:4 சொல்கிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த துக்க நேரத்திலும் துயர நேரத்திலும் நண்பர்கள் அவர்கள் சீஷர்கள் விட்டு ஓடி சென்ற வேளையிலும் தேவன் தன்னுடைய வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவனாய் இருந்தார். இரண்டாவதாக ஆதியாகமம் 3:15 எடுத்து வாசிப்போம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இரண்டாவதாக தேவன் ஆதியாகமத்திலே நீங்கள் பார்த்தால் பிசாசினோடு ஒரு போர். தேவன் பிசாசினோடு சொன்னார், உன் வித்தை அவர் என்ன செய்வார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நக்குவாய். அப்படியான தேவனுடைய ஜனமே, தேவன் பிசாசோடு சொன்னார், அவர் இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் காலை நக்குவாய். தேவனுடைய ஜனமே, எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கொலோசையர் 2:14-15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியிறங்க கோலமாகி அவைகளில் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு துக்கமான வார்த்தை இல்லை சகோதரா. எல்லாவற்றையும் நிறைவேற்றின தேவன் உனக்காக எனக்காக லூக்கா 10:19 சொல்லுகிற வண்ணம் இயேசு கிறிஸ்து இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமைகளையும் நான் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதைத்தான் சொன்னார், எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொன்னார். மூன்றாவதாக யோவான் 1:29 இயேசு வருவதை கண்டு யோவான் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. அருமையான தேவனுடைய ஜனமே, பாவத்தை முற்றுமுழுதாக அழித்தார், பாவத்தை முற்றுமுழுதாக அழித்தார். கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாவங்களை பாருங்க, பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே பலிகளை ஆசாரியன் பலி செலுத்திக் கொண்டே இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனே தன்னுடைய அநேக தரம் செய்து நிற்கிறவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை சிந்தினார். அல்லேலூயா. அதற்காக அந்த பாவத்திற்காக தான் இயேசு சொன்னார், எல்லாம் நிறைவேறிட்டு, உங்களுடைய பாவம் நிறைவேறிட்டு, இனிமே நீ சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமிசத்தினால் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரே தன்னுடைய சரீரத்திலே அவர் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். மூன்றாவதாக பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஓடி வந்து விலாவிலே குத்தினான். இயேசு கிறிஸ்துவை குத்தின பொழுது அது இரத்தமும்
தண்ணீருமாக வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கூட முடிந்து விட்டது, நிறைவேறி விட்டது. ஏன் தெரியுமா? அந்த ரத்தம் தெளிக்கப்பட, பேதுரு சொல்லுகிறார், தெளிக்கப்பட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வேதம் சொல்லுகிற உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது. தேவனுடைய ஜனமே, ஒருவன் ஈட்டினால் தண்ணீரும் இரத்தமும் தண்ணீருமாக புறப்பட்டது. ஏன் தெரியுமா? தேவ வார்த்தையை நிறைவேற்ற தாங்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது? சர்ப்பமானது மோசையினால் வராந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல இயேசு மனுஷகுமாரனும் தன்னை யார் விசுவாசிக்கிறானோ அவனை எவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக உயர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய ஜனமே, புதிதாக இன்றைய நாளில் நீங்கள் வந்திருக்கலாம். அவரை நோக்கி பார்த்தால் உன்னுடைய துக்க நாள் முடிந்தது. கடைசியாக ஏசாயா 60:20 சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. இதுதான் சகோதரா, தேவனுடைய வார்த்தை நிறைவேறிட்டது. அதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்னார், எல்லாம் நிறைவேறிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் ஜூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர். ஹல்லேலூயா. ஜூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் எடுத்து வாசிப்போம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். ஆமென். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். இயேசு பிதாவை நோக்கி கூப்பிட்டு, மகா சத்தமாய் கூப்பிட்டு, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை ஒருவரும் கொல்லவில்லை, இயேசுவை ஒருவரும் கொல்ல முடியாது. ஹல்லேலூயா. அவர் தீர்க்க தரிசனங்களையும் நியாய பிரமாணங்களையும் நிறைவேற்றும்படியாய் வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை யாரும் அழிக்க முடியாது. ஒரு மனிதன், பிரசங்கி 8:8 சொல்லப்படுகிறது, ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேலே மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு மனுஷன் நீங்களாகி போகவும் முடியாது. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் களிமண்கள். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள். நாம் ஆவியை விட்டுத்தான் போக வேண்டும். ஆவி போகும்போது எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய அன்பான பிள்ளையை கூப்பிட்டோ, அன்பான மனைவியை கூப்பிட்டோ, அன்பான கணவனை கூப்பிட்டோ, அது இப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது, இதை இப்படி பாருங்கள் என்று சொல்லி ஆவியை விடுவதில்லை. ஹல்லேலூயா. பொத்தண்டு அப்படியே போய் விடுகிறது. ஆனால் நம்முடைய தேவன், பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். காரணம் என்னவென்றால், மேல் வசனத்தை வாசிப்போம். ஆமென். அதிலே வாசித்த மேல் வசனத்தை வாசிப்போம். சூரியன் இருளடைந்து, ஆமென், தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தடைச்சுவராய் இருக்கிற மனிதன் தேவனை தேட முடியாதபடி, மனுஷன் தேவன் அண்டையிலே வர முடியாதபடி இருக்கிற தடைச்சுவர் உடைக்கப்பட வேண்டும். அது செய்து முடிக்கப்படும் வேளை வரைக்கும் என் தேவன் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் சிலுவையிலே இருந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கவனமாய் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொன்ன தேவன், பிதாவின் சித்தம், என்னை அனுப்பின நோக்கம் நிறைவேறி விட்டதா, முடிந்து விட்டதா என்று கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் குற்றுயிராய் கிடக்கும் போது, இரத்தம் அவனுக்குள்ளே இருந்து வெளியேற்றப்படும் போது, அவன் ஒன்றையுமே சிந்திக்க முடியாத நித்திரை நிலைக்கு போய்விடுகிறான். ஹல்லேலூயா. மயக்க நிலைக்கு போய்விடுகிறான். கடந்த காலங்களிலே எல்லாரும் அறிந்த ஒரு துக்க செய்தி, அந்த காரை ஓடுகிற ஓட்டப்பந்தயத்திலே நன்றாக கார் ஓடுகிற வீரன் இந்த நாள் வரைக்கும் கோமா ஸ்டேஜிலே கிடக்கிறான். ஹல்லேலூயா. யார் அங்கே இருக்கிறார்கள் என்ன ஒன்றும் தெரியாது. ஆனால் தேவனை பாருங்க, 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இரத்தமெல்லாம் ஓடி தீர்ந்து விட்டது. அந்த நிலையிலும் என் பிதா எனக்கு நிறைவேற்ற கொடுத்ததை நான் செய்ய வேண்டும். அங்கே திரைச்சீலை கிழிந்த போது எல்லாம் முடிந்தது என்று ஆவியை ஒப்பு கொடுத்தாரையா.
அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, நேரம் கடகடன்னு போகிறபடியா. அல்லேலூயா, ஆமென். யாத்திரையாகமம் 26:33, யாத்திரையாகமம் 26:33 இப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேக்கு காண்பித்த முறைப்படி அங்கே பிரதான ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றிருக்கிறது. அதற்கு பிரிவினை உண்டாக்குகிற திரையாக அந்த திரை இருந்தது. அந்த திரைக்குள்ளாக யாரும் போக முடியாது. வருஷத்தில் ஒரு முறை ஆசாரியன், பிரதான ஆசாரியன் போய் வருவான். இரத்தத்தை எல்லா மக்களுக்காகவும் பாவ நிவர்த்திக்காக சிந்துவான். இப்படிப்பட்ட நிலையை தீர்த்து விடும்படியாக, முடித்து விடும்படியாக என் தேவன் தன்னுடைய சரீரத்திலே அந்த திரையை கிழித்தார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, எபிரேயர் 10:19-20 வாசிங்க. ஆமென். எபிரேயர்கள் நிறுவம் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்தத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், ஆமென், அவருடைய சரீரமாகிய திரை கிழிக்கப்பட்டு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்கு உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தைரியத்தோட கட்டி சேர்க்கிறோம். அது சுட சுட சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. பாருங்க, இந்த காரியம் நடந்த போது கள்வனுக்காக யாரும் இரத்தத்தை கொண்டு போகவில்லை. அவர் அதை செய்து முடித்த போது கள்ளனுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்தது. குத்தின போர் சேவர்களுக்குள்ளே மெய்யாக இவர் தேவனுடைய குமாரன் தான் என்ற எண்ணம் வந்தது. அல்லேலூயா. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. நாம் நினைப்போம் ஒருவேளை குத்தினவர்கள் நரகத்துக்கு தான் போயிருப்பார்கள் என்று. நான் விசுவாசிக்கிறேன், சிலுவையில் இருந்து பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னவர் இன்றைக்கும் பிதாவின் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பூமியிலே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியிலே அவர் இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், மன்னியுமையா என்று கேட்ட அந்த மன்றாட்டின் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்முடைய பாவத்துக்கு நம்ம எங்கே இருக்க வேண்டியவர்கள்? நம்மை மன்னித்தாரே, ஆனால் நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கும் அப்படியே நடந்தது. என் தேவன் மன்னிக்கிற தேவன், என் தேவன் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று கண்ணும் கருத்தும் உள்ள தேவன். இந்த நாட்களில் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் பாடு இருக்கிறது, குடும்ப பாரம் இருக்கிறது, உலகத்தின் தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைக்குள்ளாக பிதாவின் சித்தத்தை கண்ணும் கருத்துமாய், சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, சபையிலே கொடுக்கப்பட்ட சித்தத்தை நானும் நீங்களும் செய்கிறவர்களாய் விழிப்பாய் இருப்போம். அல்லேலூயா. இன்னொரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து, அல்லேலூயா, எபிரேயர் கொலோசேயர் 1:20-22, கொலோசேயர்களின் நிருபம் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ஆமென் இரத்தத்தினாலே ஆமென் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஆமென் அவர் மூலமாய் ஆமென் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பிரியத்தை அவர் செய்தார். ஐயா, அல்லேலூயா. பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்புரவாக்க பிதாவுக்கு அது சித்தமாயிற்று. அல்லேலூயா. அதற்காக இயேசு கிறிஸ்துவை நொறுக்க கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போன போது, பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அவர் பசியாக இருந்தார். அந்த நேரம் பார்த்து பிசாசு வந்து இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சோதனைக்காரன் சோதித்தான். சிலுவையிலே அவர் தன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முன்பாக பிசாசு போர்ச்சேவர் வடிவத்திலே வழியாக, நீர் தேவனுடைய குமாரனையானால் சிலுவையை விட்டு இறங்கி வாரும். தேவன் சிலுவையை விட்டு இறங்கி வர தெரியாமல் அல்ல, சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும். சிலுவையிலே அது செய்து முடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் அமைதியாய் பொறுமையாய் இருந்தார். போனவர்களும் வந்தவர்களும் தலையை துலுக்கினார்கள். இன்றைக்கு நாம் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்த தேவன், அவர் வெற்றி சிறந்த தேவன். கொலோசையர் அல்லேலூயா 2ஆம் அதிகாரம் 15 இப்படி சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மேல் அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வெற்றி சிறந்த தேவனை
கரங்களை தட்டி ஒரு அடியை பாடி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த சீலனே, சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், நாங்கள் வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார். அவரின் வம்சம் யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ள தேசத்திலே அறுப்புண்டு போனார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாழ்ந்திரவாதிருந்தார், அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார். நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாழ்ந்திரவாதிருந்தார், அடிக்கப்பட்டும் பாதிக்கப்பட்டும் சத்தமிடாதிருந்தார். அசத்தை பண்ணப்பட்டார், மனுஷரம் தள்ளப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் பாடுகள் அனுபவித்தார். நன்றி ஆண்டவரே, தழும்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே, தழும்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே, தழும்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே, தழும்புகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய காயங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தில் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, ரத்தத்தில் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில். அப்போஸ்தலர்கள் ஒன்றரை கூடி ஓரிடத்திலே வந்தபோது பலத்த காற்று உலகம் போல மனத்தில் இருந்து சடுதியோக அக்னிமயமான நாவுகள் போல ஆவியாலே நிரப்பப்படவே ஷிக்கினா மகிமை வந்தது, உமேகத்தலாலயம் நிறைந்தது. ஓ ஷிக்கினா மகிமை வந்தது, ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது. அங்குதானே ஆலயம், சொல்வ தினமும் ஸ்தோத்திரம், ஏகமாக கூடுவோம், ஒன்ற நாங்கள் பாடுவோம், கரங்கள் உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆடி பாடி பார்த்தும் போது ஷிக்கினா மகிமை வந்தது, ஓ மேகத்தலாலயம் நிறைந்தது. ஓ ஷிக்கினா மகிமை வந்தது.